புதிய சபாநாயகராக பொருளிறுவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்னவின் பெயரை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய முன்மொழிய சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க அதனை வழிமொழிந்தார். முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்விளவின் ராஜினாமா கடிதம் பாராளுமன்றத்தின் பொதுச் செயலாளரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து புதிய சபாநாயகரை தெரிவு செய்வதற்கான அறிவிப்பு பிரதி சபாநாயகரினால் அறிவிக்கப்பட்டது. To elect the Speaker, I request that a name of a Member of Parliament be proposed. Honorable Idampitiya Gedara Vanigasuriya Mudiyanselage Jagat Vikramaratna, Member of Parliament, for the office of Speaker of the 10th Parliament. Could somebody second this proposal? ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි දසවැනි පාර්ලිමේන්තුවේ කතානායක ධූරය සඳහා ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ඉඩම් පිටියේ ගෙදර වනිගසූරිය මුදියන්සලාගේ ජගත් වික්‍රමරත්න මැතිතුමා සුදුසුයයි ගරු අග්‍රාමාත්‍ය විසින් කරන ලද යෝජනාව මම ස්ථිර කරමි. Any other names please? As no other, the Honorable newly elected Speaker shall now take the chair. ගරු මන්ත්‍රවරුනි, இந்த உயரிய சபையில் சபாநாயகராக தெரிவு செய்தமைக்காக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். සම්බන්ධව ඔබ සැමට මාගේ ස්තුතිය මෙම අවස්ථාවේදී පිරිනමනවා. කාලයක් තිස්සේ ලැබපු දේශපාලන பல வருடங்களாக அரசியலில் பெற்ற அனுபவத்தினூடாக உங்களின் மாவட்டத்தில் அரசியல் செயற்பாடுகளுக்காக முன்னேற்ற ஒருவர் என்ற வகையில் நாம் அதனை நன்றாக அறிந்துள்ளோம். அதனால் இந்த பதவிக்கு நீங்கள் பொருத்தமானவர் என நாங்கள் நம்புகின்றோம். இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் மக்கள் எதிர்பார்க்கின்ற பாராளுமன்றத்தையும் இந்த அரசாங்கத்தின் மாதிரியையும் முன்வைத்துள்ளோம். அந்த மாதிரியூடாக நீங்கள் வேலை செய்வீர்கள் என்ற பாரிய நம்பிக்கை எமக்குள்ளது. நீங்கள் இந்த விடயங்களை நடாத்தி செல்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாயகතුමනි ඔබේ පත්වීම පිළිබඳ මම ඔබට සුබ පතනවා. බොහොම ස්තුතියි. ව්‍යවස්ථාදායකය තුලින් அரசியலமைப்பினூடாக மக்களுக்கு சிறந்த சேவையை செய்ய வேண்டிய தருணத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. முதலாவதாக இந்த பாராளுமன்றத்திற்குள் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக எண்ணி அந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் விடயங்களுக்கு இடத்தினை வழங்கி அதனூடாக ஜனநாயகத்தை நிலைநாட்டுவீர்கள் என நான் நினைக்கின்றேன். இந்த வேளையில் நீங்கள் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டமைக்காக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று முன்னாள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு நேர்ந்தது. மீண்டும் ஒருமுறை இதேபோன்று செயற்பாடு பாராளுமன்றத்துக்குள் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கக்கூடாது என நான் பிரார்த்திக்கின்றேன். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். எமது நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பினையும் விருப்பத்தினையும் நிறைவேற்றுவதற்காக உள்ள இந்த பொறுப்புள்ள உயரிய சபையில் பலமிக்க அரசியலமைப்பினை உருவாக்கும் பாராளுமன்றம் மிகவும் உயர்ந்தது என நாம் அனைவரும் அறிந்துள்ளோம். சபாநாயகர் என்ற வகையில் நான் இங்குள்ள உறுப்பினர்களிடம் ஒரு வாக்குறுதியை வழங்குவதற்கு விரும்புகின்றேன். இந்த உயரிய சபையில் பதவியில் இருக்கும் வரையில் மக்கள் பிரதிநிதியாக உங்கள் அனைவரினதும் உரிமையை பாதுகாப்பதற்கு என்னால் இயன்றளவு நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளிக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்தவனாக இந்த பாராளுமன்றத்தில் இனம், மதம், மொழி பாகுபாடின்றி நாட்டின் சிறந்தவற்றிற்காகவும் மக்களின் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்வதற்காகவும் சிறந்ததொரு பாராளுமன்றத்தை அமைப்பதற்காக உங்கள் அனைவரிடமும் ஒத்துழைப்பை கோருகின்றேன். සහයෝගය මම නැවතත් ඉල්ලා සිටිනවා.